மைனரோட அடியாளுங்க கடைக்காரங்க கிட்ட இந்த மாதிரியே அண்ணன் வீட்டுல பூச்சி தொல்லை ரொம்பவே அதிகமாயிடுச்சு, அதனால மருந்தடிக்க ஒரு ஆளை அனுப்பிவிடுங்க அப்படின்னு சொல்ல உடனே அந்த மருந்து கடைக்காரங்களும் சரிடான்னு சொல்லிட்டு இல்ல இல்ல சரி அண்ணான்னு சொல்லிட்டு உடனடியே இந்த விஷயத்த சக்தி கிட்ட சொல்லிடுறாங்க. ஏன்னா அவங்க சக்தியோட ஃப்ரெண்டு, சக்தி அவங்க கூட தோஸ்த் ஆயிட்டாங்க. அதனால அவங்க கிட்ட இந்த இன்ஃபர்மேஷன் வந்த உடனேயே பொன்னியோட பேக் கண்டிப்பா அங்கதான் இருக்கும். அதனால நம்ம அங்க இருந்து எப்படியாவது பொன்னியோட பேக்கை தூக்கிட்டு வந்தே ஆகணும். ஏன்னா அதுலதான் பொன்னியோட அம்மாவோட போட்டோ இருக்குன்னு உடனடியா சக்தி ரெண்டு ஆளுங்களை கூட்டிட்டு, அதாவது அவங்க ஃப்ரெண்டுக்கு தான் அதே ஊர் ஃப்ரெண்டு ரெண்டு ஆளுங்களை கூட்டிட்டு அந்த மைனரோட வீட்டுக்கு போறாங்க. இதை பார்த்த மைனரும் என்ன பூச்சி மருந்து அடிக்க ஒரு ஆளை தானே கூப்பிட்டோம், என்ன 3 பேரா வந்திருக்கீங்கன்னு கேட்க உடனே சக்தி வாய்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு இல்லங்கய்யா இந்த ஊர்லயே உங்க வீடு தான் பெரிய வீடுன்னு கேள்விப்பட்டோம், அதனாலதான் மருந்து அடிக்க 3 பேர் வந்தோம், நாங்க சீக்கிரமா அடிச்சுட்டு கிளம்பிடுறோம்னு சொல்ல உடனே மைனருமே எந்த ஒரு சந்தேகமும் இல்லாம 3 பேரையுமே உள்ள அனுப்புறாங்க. ஆனா இந்த பக்கம் வெளியே அவங்க போனதுக்கு அப்புறமா மைனர் அவங்களோட அடியாட்களோட சேர்ந்து நல்லா குடிச்சிட்டு மட்டை ஆகிட்டாங்க. ஆனா உள்ள போன சக்தியும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா எப்படியோ பொன்னியோட பேக்கை எல்லா இடத்துலயுமே தேடி கண்டுபிடிச்சு அப்படியே மைனருக்கு தெரியாம வெளியே ஓடி வந்துடுறாங்க. வந்தது மட்டும் இல்லாம பொன்னியோட வீட்டு வாசல்லையே பொன்னியோட கண்ணுக்கு படுற மாதிரி அந்த பேக்கை போட்டுட்டு சக்தி ஒளிஞ்சு நின்று பொன்னியோட ரியாக்ஷனை பாக்குறதுக்காக நின்னுகிட்டு இருக்க. ஆனா இந்த பக்கமும் பொன்னியோ எதர்ச்சியா எப்பவும் போலயே வெளியே வந்து வாசல் தெளிச்சு கோலம் போடலான்னு சொல்லிட்டு வரும்போது கரெக்டா அந்த பேக்கையுமே பார்த்துட்டு ரொம்பவே ஷாக்கிங்கோட உடனடியா அந்த பேக்கை பரபரப்பை ஓபன் பண்ணி பார்க்க அதுல அவங்க நினைச்ச மாதிரி அவங்களோட அம்மாவோட போட்டோ இருக்க. அதை பார்த்த உடனே பொன்னி ரொம்பவே எமோஷனல் ஆகி அதை கட்டி பிடிச்சு கதறி ஆள ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பொன்னியோட அழுக சவுண்டு திடீர்னு உள்ள இருந்த முத்தியாவுக்கு கேட்க உடனே அவங்களுமே பதறி போய் வெளியே வந்து பார்க்க பொன்னியும் அவங்களோட அம்மாவோட போட்டோ எடுத்து முத்தைய கிட்ட காட்ட முத்தையாவுமே ரொம்பவே எமோஷனல் ஆகிடுறாங்க. அப்போ இவங்க 2 பேருமே ரொம்பவே ஃபீல் பண்ணி அவங்களோட அம்மாவை நினைச்சு அழுகிறத பார்த்த சக்தியுமே ரொம்பவே மனசு கஷ்டத்தோட தான் அதை பார்த்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் பொன்னி இப்போ சந்தோஷத்துல தான் அழுதுட்டு இருக்கா. அந்த சந்தோஷத்துக்கு தான் தான் காரணம்னு சொல்லிட்டு சக்தி சந்தோஷப்பட்டு இருக்கா. ஆனா இந்த பேக் எப்படி இங்க வந்துச்சுன்னு சொல்லிட்டு பொன்னி நினைக்கும் போது கரெக்டா அவங்க சக்தியுமே பாத்துறாங்க. அதனால அவங்க இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா சக்தி மேல நான் வச்ச கோவத்தை குறைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பட் கைஸ், சீக்கிரமா பொன்னி சக்தி மேல இருக்க கோவத்தை எல்லாத்தையுமே மறந்துட்டு அவங்க கூட சேர்ந்து போய் வாழணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்படி இல்லையா பொன்னி அவங்க கூட சேர்ந்து வாழ்ந்தாலும் பரவாயில்ல, வாழாட்டியும் பரவாயில்ல, தயவு செஞ்சு இந்த ரொம்பவே மொக்கையான நாடகத்தை சீக்கிரமா முடிச்சு விடணும்னு நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்துக்கள் என்னன்ற விஷயத்த கமெண்ட்ல சொல்லுங்க.